உரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பார். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருக்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது திருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்னும் நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அன்பர்களே, சிவஞான சித்தியார் என்கிற நூலில் 8ஆம் நூற்பாவில் அத்துவித இன்பத்தினுடைய இயல்பு என்கிற பகுதியை இறையருளால் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஞான நெட்டையாளர்கள் அனுபவமாகிய அத்துவித ரகசிய இன்பத்தின் இயல்பு 288வது பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். 288வது திருப்பாடல் ரொம்ப அருமையான திருப்பாடல். கருவிழி கழிந்தால் காணார் ஒன்றும் எனில் காணாதார் கன்னிகைதான் காமரதம் காணாள் மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினால் பேச அரிது மணந்தவர்தாம் உணர்வர் உருவின் உயிர் வடிவதுவும் உணர்ந்திலைகாள் சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனைதான் அருள் பெறின் அவ்விருவரையும் அறிந்து அங்கு அறிவர் அறியாரேல் பிறப்பும் விடாது ஆணவம் அறாதே. ரொம்ப எளிமையான இந்த திருப்பாடல்ல உவமை முகத்தான் காட்ட வருகிறார். இறைஞானம் பெற்றவர்களுக்குத்தான் சிவானந்த பெருவாழ்வு கிடைக்கும். அப்படி இறை ஞானம் பெறாதவர்களுக்கு வினை மாசு என்றும் நீங்காது, வீட்டின்பமும் கிடைக்காது என்கிற பகுதியாக மேற்கோள் மூலம் இந்த பாடலில கருத்தை காட்டுகிறார். அதாவது கருவிகள் இல்லாத நிலையில, தொழில் அற்ற நிலையில, காணும் தன்மையில்லாதிருக்கும் அருளொளி இல்லார் ஒன்றுபட்டு நிற்கும் முத்தி இன்பத்தை காணுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்லர். அது எது போல என்று சொன்னால், காம இன்பம் என்பது பூப்படையாத பெண்களுக்கு, கன்னியருக்கு தெரியாது. சேர்க்கை இன்பம் என்பது மனமாகாதவர்களுக்கு தெரியாது போல. இப்ப 2 காரணம் காட்டுகிறார். ஒன்று, கன்னிக்கு காம இன்பம் அறியவாராது. அடுத்து, மனமாகாதவர்களுக்கு சேர்க்கை இன்பம் தெரியாது. அதை போல உடம்பில்
செறிந்து இயங்கக்கூடிய உயிரையே உணர்ந்து அறிய மாட்டாத அருள் உணர்வாய் அருள் உணர்வு இல்லாதவர்களுக்கு உயிருக்கு உயிராயிருக்கக்கூடிய சிவத்தை தம் உணர்வால் உணர முடியும் என்பது கற்பனை மொழி. கன்னியாயிருப்பவர்களுக்கு காம இன்பம் தெரியாது இல்லையா? சின்ன பிள்ளைகளா ஆணும் பெண்ணும் சேர்ந்து விளையாடுகிறார்கள். பூப்பு அடைகிற வரை அவங்க ஒரே மாதிரி விளையாடுவாங்க. பூப்படைந்த உடனே அந்த பெண்ணுடைய பார்வை அந்த ஆண் பிள்ளையை பார்க்கிற பொழுதே வேற சிந்தனை வரும். பூப்படைக்கிற பொழுது அது போல வராது. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கும் சேர்க்கை இன்பம் தெரியாது. அந்த முறையில் உடம்புல செறிந்து இயங்குகிறது உயிர். உடம்பும் உயிரும் இணைந்து இயங்குகின்றன. இந்த உயிரை, உடம்பின் வேறாக இருக்கக்கூடிய உயிரை உணர்ந்து அறிய முடியாதவர்கள் அருள் உணர்வு இல்லாதவர்கள். அப்படி இருக்கிற பொழுது உடம்பின் வேறாயிருக்கிற உயிரை பற்றியே தெரிய முடியாதவர்கள் உயிருக்குயிராக இருக்கக்கூடிய சிவத்தை எப்படி அறிவார்கள்? எண்ணி பாருங்க. ஒரு பாதை, அந்த பாதையில ஒரு வீடே கண்டுபிடிக்க முடியாதவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? உயிர் என்ன பார்க்கக்கூடிய பொருளா? நான் உங்களுக்கு தெரிகிறேன், என் உறுப்புகள் தெரிகின்றன, ஆனால் உயிர் யாருக்கும் தெரியாது. உயிரை கருவிகளாலும் காண முடியாது. கருவிகளுக்கும் கண்ணுக்கும் அகப்படாத உயிரை அருள் உணர்வால் தான் அறிய முடியும். அப்படி அந்த உயிரை அருள் உணர்வால் அறிய முடியாதவர்கள் அந்த உயிருக்குயிராக இருக்கக்கூடிய சிவத்தை அறிய முடியும் என்று சொல்வது கற்பனை மொழியாகும். திருவருள் ஞானத்தால் பசு பாச ஞானங்கள் உயிரை விட்டு நீங்க மெய்யறிவால் சிவனையும் ஜீவனையும் அறிபவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு பிறப்பும் நீங்காது, மலமாசும் நீங்காது. இதுதான் அத்துவித ரகசியம். அத்துவிதம் சொல்லுகின்றேன். இரண்டன் ஒருமை சொல்லுக்கு சரியான தமிழ் பொருள். தேவார தொடர்ல சொல்லுவது என்று சொன்னால் இருமையில் ஒருமை. ஞானசம்பந்த தேவாரம். இருமையில் ஒருமையும் ஒருமையில் பெருமையும் மறுவிலா மறையோர் கண்மல புதுபதி கௌடியன் கட்டுரை என்றே எழுப்பூற்றிருக்கையில உயிரும் இறைவனும் இருமையில் ஒருமையானால் அந்த ஒருமையில் தான் உயிருக்கு பெருமை என்று காட்டுகிறார். அந்த அத்துவித ரகசியத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ப இயல்பை தான் 288வது திருப்பாடலில அருமையாக காட்டுகிறார் ஆசிரியர் பெருமகனார். இப்பொழுது இந்த பாடலுடைய இரண்ட கருத்தை நாம் சிந்தித்தோம். ரொம்ப நுட்பமான திருப்பாடல், பார்ப்பதற்கு ரொம்ப சிரமமா தெரியும். ஆனால் இதுல இருக்கிற கருத்து ரொம்ப எளிமையான கருத்து. இந்த கருவிகள் எல்லாம் நீங்க பெற்றவர். கருவி என்பது எது? அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5. அவை நீங்க பெற்றார்கள். அகக்கருவி, புறக்கருவி, அவுட்டர் டூல்ஸ், இன்னர் டூல்ஸ். இந்த 2 கருவிகளின் உதவி நீங்கிவிட்டால் ஒன்றை அறிய முடியாது. உலகத்துல எந்த பொருளை உயிர் அறிய வேண்டும் என்றால் அறிகருவி 5, தொழிற்கருவி 5, அந்த கரணங்கள் 4 கூடினால்தான் ஒரு பொருளை அறியும். நாமே சில நேரம் மூளைக்கு போகிற நரம்புல ரத்த கசிவு ஏற்பட்டு விட்டால் நினைவு மறந்துவிடும். யாரை பார்த்தாலும் தெரியாது.
அப்ப இந்த கருவிகள் உதவி எவ்வளவு பெரிய உண்மை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பொருளையும் காண முடியாது. அதை போல இறைவனை காணாதார்க்கு கருவிகள் நீங்கிய அளவில் ஒன்றையும் காண இயலாது. எப்படி கருவிகள் நீங்கினால் உயிரால் எதையும் காண முடியாதோ அதை போல இறைவனை காணாதவர்கள் கருவி நீங்கிய அளவிலே ஒன்றையும் காண முடியாது. எனவே இவர்கள் இறைவனை கண்டவர்கள். அதனால் அந்த இறைவன் உயிர்களுக்கு வழங்கியக்கூடிய ஞானத்தால் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவார்கள். அது அவர்களுக்கு உண்டு. தாய்மான சுவாமிகள் அரச சபையில ஒரு பொறுப்பில இருந்தார். அப்படி பொறுப்பில இருக்கிற பொழுது திடீரென்று தன்னுடைய மேலாடையை கசக்கி போட்டார். எல்லாரும் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாம் கேள்விப்பட்டினார்கள். அப்பொழுது ஏன் இந்த ஆடையை போட்டு இப்படி கசக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், திருவானைக்கா திருக்கோவில் அம்மனுடைய சன்னிதானத்தில் எதிர்பாராத விதமாக கவனக்குறைவால் திரைச்சீலை தீப்பிடித்து விட்டது. அதை கசக்கி நெருப்பை அணைத்தேனர். உடனே ஆட்கள் விட்டு திருவானைக்கா திருக்கோவில்ல பார்த்தார்கள். அங்கே இருக்கிற அந்தணர் அது எதிர்பாராத விதமா விளக்கு திரைச்சீலை பட பாதி எரிந்து அணைக்கப்பட்டதை பார்த்து உயர்ந்து கொண்டு நிற்கிறார். இப்ப ஞானிகளுக்கு எந்த நேரத்துல எது வேணாலும் தெரியும். அந்த முறையில அந்த அனுபவம் அவர்களுக்கு இறை உணர்வு உடையவர்களுக்குத்தான் விளங்கும். அதை அறிய முடியாது. எந்த வகையில கன்னிப்பெண் ஒருத்தி காம இன்பத்தை அறியாததை போலவும் தலைவனும் தலைவியுமாகிய இருவரும் கூடி சுவைக்கக்கூடிய இன்பத்தை வாயினால் சொல்ல முடியாதது போலவும் அந்த இருவர்களுமே அறிவர். அதை போல அத்துவத நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் முத்தர்கள் இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்பத்தை அவரால் மட்டுமே அறிய முடியும். ஏனையோர் அதை அறிய முடியாது. உடல் முதலிய கருவிகளை கொண்டு அறியக்கூடியவர்கள் உலகியல் பொருள்களை அறிவார்களே அல்லாமல் உயிரின் தன்மையையோ அந்த உயிருக்குயிராக விளங்கக்கூடிய இறைவனின் தன்மையையோ அறிய முடியாது. இந்த கருவிகரங்களை வைத்துக் கொண்டு உலகியல் பொருள்களையே பல நேரம் நாம யோசிக்க வேண்டியதாக. இது என்ன குமரலிங்கமா இல்லை சிவலிங்கமா கொஞ்சம் அப்படின்னு ஐயப்பாடு இருக்கிறது. ஆக இந்த கருவிகளை கொண்டு நாம் உலகப் பொருள்களையே நன்மையாக அடைய முடியாத பொழுது உடம்பை இயக்கி வினையை கழிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிற உயிரை பற்றி அறிய வரவே வராது. உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுளையும் அறிய முடியாது. இது ரொம்ப சிந்தித்தால்தான் அது நமக்கு தெரிய வரும். ஓரோ வழியில நான் இறைவனை கண்டேன் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். அது வெறும் கற்பனையே என்று சொன்னார் அருணந்தி சிவாச்சாரியார். எனவே உயிரையும் இறைவனையும் அறியக்கூடிய ஆற்றலாளர்கள் இல்லை. யார் இறைவனுடைய ஞானத்தால் பதிஞானத்தால் இறைவனையும் உயிரையும் அறிகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வினை நீங்காது, பேரின்பமும் கிடைக்காது. இது 288வது பாடலுடைய திரண்ட கருத்து. நாம கொஞ்சம் வரி வரியா பார்ப்போம். இது போல நாம யாரும் சிந்திச்சதில்லை. நமக்கு தெரிஞ்சது நவகிரக கோயில் துன்பம் நீங்கினா போதும், அந்த சாமி கும்பிடுறதுக்குள்ள வெளியில போய் டீ சாப்பிடலான்னு என்ன நமக்கு வந்துடும். இவ்வளவுதான் ஆராய்ச்சியை தவிர நம்ம அறிவுல ஒண்ணு பெருசா சிந்திக்கிற அளவு இல்லை. இந்த ஜென்மத்துல என்ன புண்ணியமோ புரியுதோ புரியலையோ சித்தியாருடைய பாடலையும் உரையையும் நாம் படித்து கொண்டிருக்கிற நல்ல அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் எஞ்சி இருக்கிற பாடல்கள் கொஞ்சம் கருத்தூன்றி பார்த்தால் அதனுடைய பொருள் விளங்கும். பாருங்க, கருவி கழிந்தால்
காணாதார் ஒன்றும். கருவி கழிந்தால் எந்த பொருளையும் கருவி கழிந்தால் காணாது. கண் இல்லைன்னா பொருளை பார்க்க முடியாது. காதில்லை என்றால் ஓசை கேட்காது. எனக்காக நான் விளக்கிக் கொள்ளுகிறேன். வாயில்லை என்றால் பேச முடியாது, சுவைக்க முடியாது. அந்த முறையில் நம்முடைய உடம்பில அரிதற்கு பயன்படுகிற கருவிகள் அரிகருவிகள் என்றும், தொழில் செய்ய பயன்படுகிற கருவிகள் தொழிற்கருவிகள் என்றும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த அரிகருவிகள் தொழிற்கருவிகளாகிய கருவிகள் கழிந்தால் காணா ஒன்றையும் காண மாட்டார்கள். காணார் ஒன்றும் எனில் காணார். சரி, ஒன்று இருக்குமானாலும் அவர்கள் காண மாட்டார்கள். கருவிகள் கழிந்தால் காணார், ஒன்றுமெனில் காணாதா. காணாதா அருமையான சொல்லி பாருங்க. அதாவது அறிவை மூன்றாக பிரித்தார்கள். பதியறிவு, பசுவறிவு, பாசகறிவு. கருவிகளால் வரக்கூடிய அறிவுக்கு பாசறிவு என்று பெயர். விட்டு விட்டு அறியக்கூடிய அறிவுக்கு பசு அறிவு என்று பெயர். ஒரே மாதிரி அறியக்கூடிய அறிவுக்கு பதியறிவு என்று பெயர். ஆக திருவருள் அறிவு கொண்டு அறியக்கூடியவர்கள் தான் அறிவார்களே அல்லாமல் ஏனையோர் அறிய மாட்டார். அது எது போல என்றால், காணாதாருடைய நிலை எது போல? நம்மை போலவே உடம்பு இருக்கின்றன, உணவு சாப்பிடுகிறார்கள். ஆண் பெண் என்ற பேதம் இருக்கிறது. பெண் பிள்ளைதான், அவை இன்னும் பூப்படையில, அதாவது மெச்சூர்ட் ஆகல. கன்னி பெண், கன்னியையும் தெய்வமாக காட்டினார்கள். கன்னி ஆன பிறகு தாயையும் தெய்வமாக காட்டினார். நம்முடைய சமயம் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அந்த கன்னியை 7 கன்னி என்று பிரித்தார். கன்னியர் 7வர். முன்னிக்கன்னிகை, வனக்கன்னிகை, தெய்வ கன்னிகை என்று கன்னியர் 7வரை காட்டியிருக்கிறார். அதே போல தாய், அவர்கள் அன்னையர் 7வர். சப்த மாதா, சப்த கன்னின்னு சொல்லுவாங்க. அதை நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் முதுபெரும் புலவர் அன்னையர் 7வர், கன்னியர் 7வர் என்று ஓம் சக்தி இதழ்ல கட்டுரையாக நூல்களிலே இருந்து மேற்கோள் காட்டி தெளிவுபடுத்தினார்கள். இப்ப கன்னி என்பது மூப்படையாதவர்கள், மங்கைத்தன்மை அடையாதவர்கள். அந்த கன்னிகைதான் காம ரதம் காணாள். ஆக பக்குவம் இல்லாத காரணத்தினாலே, அனுபவம் இல்லாத காரணத்தினாலேயும் குழந்தையாய் இருக்கக்கூடியவள் காம இன்பத்தின் சுவையை அறிய மாட்டாள். இது உலகத்துல எல்லாரும் ஒப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அந்த உண்மை எப்படி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. இனி அடுத்து சொன்னார்கள், மருவி இருவரும் உணர வந்த இன்பம் வாயினால் பேசறிது மணந்தவர்தாம் உணர்வர். ஆக ஆணும் பெண்ணும் சேருகிறார்கள். சேருகிற பொழுது ஒரு சுவைமிக்க இன்பம் சில நிமிடங்கள் கிடைக்கின்றன. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை ஏனையோருக்கு வாயினால் சொல்ல முடியாது. அது தலைவன் தலைவி சேர்ந்தார்களுக்கு தெரிய வரும். இந்த உண்மையையும் பொதுப்படையாக அருமையாக காட்டியிருக்கிறார்கள். அதை போல உணராதார் உணர் உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திலைகான். 4வது வரி பாருங்க. 3வது வரியில அடுத்த வரி, உணராதார் உயிரை பற்றியும் உயிரின் இயக்குகிற கடவுளை பற்றியும் உணராதார். எதை உணராதால்? ஒன்று, உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திலைகான். எனவே அவர்கள் இந்த உடம்போடு உயிர் பிரிப்பின்றி இருக்கக்கூடிய உயிரையே உணர்ந்து அடியக்கூடியவர்கள். எவ்வளவு பெருசு பாருங்க. எங்கேயாவது நம்ம வீடுகள்ல யாராவது நமக்கு சொல்லி தர்றாங்களா?
கிடையாதுங்க. என்ன தவம் செய்தமோ இந்த நூலை நாம் படிக்கிறோம். எனவே உணராதார் என்பவர் உருவின் உயிர் வடிவதுவும் உணர்ந்திலை காண். உயிரினுடைய வடிவை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? அது உயிரை உடம்பை விட்டு பிரியாமல் இருக்கிறது தானே தெரியும். அந்த உயிரின் வடிவை பற்றி உலகத்தில் நான் அறிந்த நூல் படித்த நூல்களிலே திருமூலர் தான் காட்டுகிறார். மேய உயிர் வடிவது விளம்பில் என்ற திருப்பாடலில் உயிரின் வடிவை அளவுபட காட்டுகிறார். உயிரின் வடிவம் எப்படின்னா, இந்த பசுமாட்டு முடி இருக்குது பாருங்க, அந்த பசுமாட்டு முடியை எடுத்தால் அது ஒரு இன்ச்சு இருக்கும். அதை 100 கூறாக வெட்ட வேண்டும். அப்படி 100 கூறாக வெட்டியதிலே இருந்து ஒரு கூரை எடுத்து 1000 கூறாக வெட்ட வேண்டும். அந்த 1000 கூறில ஒரு கூரை எடுத்து 1,00,000 கூறாக வெட்ட வேண்டும். அந்த 1,00,000 கூற்றில் ஒரு கூறு உயிரின் வடிவு என்று திருமூல தேவநாயனார் காட்டுகிறார். இதுல ஒரு அருமையான உரையை கற்பகம் பல்கலைக்கழக வேந்தர் தோத்திரமும் சாத்திரமும் பதிப்பிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை பெற்ற ஐயா அவர்கள் பதிப்பாசிரியர் கூறுகிறார். மாட்டு முடியை அளக்க கருவி உண்டு. 100 கூர் ஆக்கினால் அதை அளக்கலாம். அதுல ஒரு கூரை 1000 கூர் ஆக்கினால் அளக்கலாம். ஆனால் 1,00,000 கூர் ஆக்கினால் அளப்பதற்கு கருவிகளே இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எழுதினார். திருமந்திரத்துல பதிப்புரையில இந்த சொல்லை நான் படித்திருக்கிறேன். எனவே உணராதார் உருவின் உயிர் வடிவதுவும் உணர்ந்திலர்கான். சரி, அப்படி இருப்பவர்கள் சிவனை உணர்வினால் உணர்வது கற்பனை காண தெரிந்து கொள்வாயாக. கான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நீ அறிந்து கொள்வாயாக, தெரிந்து கொள்வாயாக. திருவாசத்துக்கு வந்தீங்கன்னா பெருமானுடைய கருணை உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதவனுக்கு சொல்லுகிறார். முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோ தானே காண்க என்று காண்பாயாக, தெரிந்து கொள்வாயாக என்று காட்டுகிறார். அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல பாடுகிறார். வானவன் கான் வானவர்க்கும் மேலானான் கான் என்று இறைவனை தெரிந்து கொள். நாம் வழிபடுகிற கடவுள் இந்த உடம்பை உயிருக்காக கொடுத்து கருணை செய்யக்கூடிய கருணாமூர்த்தி, 224 புவனங்களை படைத்த தலைவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். எனவே சிவனை உணராத உணர்வினால் உணர்வது கற்பனை காண். இதை யார் சொல்றா? அருளுந்தி சிவாச்சாரியார் சொல்லிக் கொடுக்கிறார். மிகப்பெரிய பண்டித பூஷணம். அவருக்கு பேரு சகல ஆகம பண்டிதர் என்று பெயர். அவர் கூறுகிறார், சிவனை நான் அறிந்து விட்டேன் என்பது கற்பனைகான் என்று நமக்கு காட்டுகிறார். மேலும் அருள் பெரிய அவ்விருவரையும், எந்த இருவரையும்? உயிரையும் உயிரை செலுத்துகிற கடவுளையும் அவ்விருவரையும் அறிவு இறந்து அங்கு அறிவர். பசு அறிவையும் பாச அறிவையும் நீங்கிய பொழுது அவர்கள் அறிவார்கள். அப்படி அறியாரேல் அந்த முறையில அருள் திருவருள் அறிவால் அறியாதவர்கள் பிறப்பும் விடாது, ஆணவமும் அறாது. பிறப்பு அந்த ஆன்மாவை விட்டு நீங்குவதும் இல்லை, ஆணவம் மாசும் அவரை விட்டு ஒருபோதும் நீங்காது என்று மிக தெளிவாக குறிப்பா ரகசியத்தை காட்டுகிறார். இதுதான் அது பெரிய ரகசியம். அது 8ஆம் நூற்பாவுல ஐம்புல வேடரின் அயர்ந்து, இந்த 5 புலன்களாகிய வேடரோடு ஆன்மா மயங்கி இருக்கிறது. அந்த புலன்களை விட்டு நீங்கி இந்த ஆன்மா
பசுவாக இருக்கக்கூடிய தலைவி பதியாக இருக்கக்கூடிய துணைவனோடு கூடி அவனோடு தானாய் கலந்து அத்துவிதப்பட்டு அனுபவிக்கும் இன்பம் ரகசியமாகும். அது பிறருக்கு எடுத்து சொல்ல முடியாது என்பதை உவமை முகத்தால் இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது என்று சொல்லி திருவிளங்கம் ஐயா அவர்கள் தொகுப்பாக காட்டுகிறார். எனவே நம்முடைய ஆன்மா திருவருள் அறிவால் அறிய வேண்டும். அப்படி திருவருள் அறிவால் அறியப்படாத பொழுது நாம் எதையும் உணர முடியாது என்பதையெல்லாம் இந்த பகுதியில ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். இதுவே சிதம்பர ரகசியம் என்று சொல்லப்படுவது. இது திருவிளங்கையா அவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர். அதனால் அவர் எண்ணுகிறார், கதிர்காம ரகசியம் என்ற ஒன்றையும் எழுதுகிறார். சிதம்பர ரகசியம் என்பது தமிழ்நாட்டில சொல்லப்படுவது. அவர் இலங்கையைச் சேர்ந்தவர். அங்க கண்டி கதிர்காம முருகன் இருக்கிறார். எனவே கதிர்காம ரகசியம் என்று அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் சொல்லுவதும் இந்த அத்துவித ரகசியத்தின் ஐயா யாரோ மியூட் போடல பாருங்க. அத்துவித ரகசியம் என்பதை ரொம்ப அருமையா காட்டுகிறார்கள். இது ஒரு சிம்பாலிக்கா இன்றைக்கும் தில்லைக்கு போனால் சுவாமி சிவகாமித்தாய் இருப்பார், நடராஜமூர்த்தி இருப்பார், பக்கத்துல வில்வ இலையால தொங்கப்பட்ட சிதம்பர ரகசியம் என்று காட்டுவார்கள். சிதம்பர ரகசியம் என்று காட்டுவார்கள். சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்குத்தான் சிதம்பர ரகசியம் என்பது ஆன்மாவாகிய உயிர் பரமான்மாவாகிய சிவத்தோடு சேர்ந்து பிரிப்பின்றி இரண்டன் ஒருமையிலே கலந்து இருக்கக்கூடிய நிலையை பெற வேண்டும் என்பதை அந்த பெரியவர்கள் அங்கே அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணரலாம் என்பதாக இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறோம். அடுத்த திருப்பாடல் ஞான நெட்டையாளர்கள் பேராம் அத்துவித பரமுத்தியினுடைய இயல்பு என்று 89வது பாடல். இது ரொம்ப சிறந்த பாட்டு. இதெல்லாம் ஒரு முறை படித்தவுடனே விளங்கும் என்று சொல்ல முடியாது. சித்தாந்தத்தை பல இடங்களிலே பலர் கூற ஓடி 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 கேட்க வேண்டும். எப்படி உணவு சாப்பிடுவதில் கடவாத்து சாப்பிடுகிறோமோ இல்லையா, காலையில் 2 சப்பாத்தி சாப்பிடுவோம், பிறகு அத்தை வீட்டுக்கு போவோம், சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 2 பரோட்டா சாப்பிட்டேன், சரி அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு போவோம், பூரி பண்ணிருப்போம், பசியே இல்லைன்ட்டு 2 பூரியை சாப்பிடுவோம். இப்படி காலை தொடங்கி நண்பர்கள் வரை சாப்பிடுவதில் ரொம்ப பெருமையுடையவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அது மாதிரி சிவபரம்பொருளை பற்றி விரித்து பேசக்கூடிய ஞான நூல்களை எல்லாம் நன்கு கேட்க வேண்டும். பிறகு வீட்டுல வந்து சிந்திக்க வேண்டும். நூலாசிரியர் கூறுகிற கருத்தின் மூலம் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்பதை நல்லோருடன் கூடி சிந்தித்து அதை கடைபிடிப்பதுதான் நமக்கு வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் கிடைத்த மிகப்பெரிய அறிவு. இந்த அறிவு என்ற சொல்லுக்கு பரிமேலழகர் ஒரு உரை எழுதுவார். அறிவு என்பது எது என்றால் விளக்கியது ஒழித்தலும் விதித்தன கடைபிடித்தலும். நல்லா பாருங்க, விளக்கியது ஒழித்தல், விதித்தன கடைபிடித்தல். ஞான நூல்களால் எது விளக்கப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் விட வேண்டும். ஞான நூல்களால்
எவை எவை கடைபிடிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகின்றனவோ அவையை நாம் கட்டாயம் கடைபிடித்தால் அந்த பேரானந்த பெருவாழ்வு உயிருக்கு கிடைக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறார்கள். இனி 289வது பாடல்ல ஞான நிட்டை உடையவர்கள் என்ன பேற்றை பெறுவார்கள்? 1000 கிலோமீட்டர் ஓடி தொடர் ஓட்டத்துல போனா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பிரைஸ். அது ஒரு கப்பை கொடுப்பார்கள். அது ஒரு பெருமை இல்லையா? தக்கப்பாறுல 7 பேர் சேர்ந்து கையிலிருந்து வெற்றி பெற்றால் அது ஒரு சின்ன பெருமை. ஒரு நல்ல வீடு கட்டினால் ஒரு பெருமை, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் ஒரு பெருமை, நல்ல பிள்ளைகளை பெற்றால் ஒரு பெருமை. ஆனால் இந்த பெருமை எல்லாம் ஒரு கால எல்லைக்குள் அழிந்து விடுவதை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றும் அழியாத பேரானந்த பெருவாழ்வை பெறுவதுதான் ஞான நெட்டை கைவர பெற்றவர்கள் என்பதை இந்த பாடலில ஆசிரியர் ரொம்ப அருமையா காட்டுகிறார். இந்த ஞான நெட்டை உடையவர்கள் பெறக்கூடிய பேற்றை பற்றி முதல்ல பாடலை படித்திருவோம். நல்ல ஊமை முகத்தால் காட்டுகிறார். பன்னிறங்கள் அவை காட்டும் படிகம் போல் உள்ளம் பல புலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்துட்டு இந்நிறங்கள் என் நிறம் அன்று என்று தன் தன் எழில் நிறம் கண்டு அருளினால் இந்நிறத்தின் பேராய் பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய்யென மெய்கண்டார் பொருந்திடுவன் சிவத்தினோடும் போலார் பின்னை முன்னறை நீர் சிறை முறிய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின் நீங்கா முறை போ. பாட்டு படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கூட அதனுடைய கருத்து இருக்குது பாருங்க, அது ரொம்ப எளிமையான கருத்து. இந்த திருப்பாடல் என்ன சொல்லுகிறா? உயிராகிய ஆன்மா இந்த கருவிகளினுடைய இயல்பிலே இருக்கிற பொழுது அந்த கருவிகளோடு சேர்ந்த இயல்பையே காட்டி நிற்கும் தன்மை உடையதே. இதை நல்ல நூல் பயிற்சியால் அறிந்து இந்த கருவி இயல்புகளின் தனது சொரூப இயல்பு அன்று இந்த கருவிகள் உயிருக்கு வேறாக இருக்கின்றன, அதாவது அந்நியம் என்றும் இவையெல்லாம் பொய்ப்பொருளாக அழிந்து போகக்கூடியன என்றும் திருவருளால் இந்த கருவிகளின் உண்மைத்தன்மையை அறிந்தவன் தான் சிவனை அடைவான். அவன் மீண்டும் கருவிகளோடு கூடுவதற்கு வரமாட்டான் என்ற கருத்தை 289வது பாடலில காட்டுகிறார். அதாவது ஞான நெட்டையாளர்கள் கிடைக்கக்கூடிய பெரும் பேரே அது அத்துவித பரமுத்தி என்று பெயர். பதமுத்தி வேறு, பரமுத்தி வேறு. பதமுத்தி என்பது மீண்டு வருதல், பரமுத்தி என்பது மீண்டு வராத நிலை. இதை இந்த பாடலில அருமையா காட்டுகிறார். அது ஒரு மேற்கோள் காட்டினார். அதாவது பளிங்குக்கல் ஒன்று இருக்கின்றன, ஒரு பளிங்குக்கல். அந்த பளிங்குக்கல் என்ன செய்யும் என்று சொன்னால், அது பக்கத்துல என்னென்ன நிறங்களை வைக்கிறீர்களோ அந்த நிறத்தின் இயல்பையே தன்னுடைய வடிவமாக காட்டி நிற்கும். ஒரு பளிங்குக்கல் வெள்ளையா இருக்கிறது,
சிகப்பு, பச்சை, வெள்ளைன்னு வச்சீங்கன்னா கல்லு பூரா இந்த பக்கம் இருந்து பார்த்தா சிவப்பு சிவப்பா தெரியும், பச்சை பச்சையா தெரியும், இப்படி நிக்கும். அதை போல இந்த உயிர் தனக்கு துணையாக இருக்கிற பல கருவிகளின் இயல்பு. இந்த பல கருவிகளின் இயல்பையே தன் இயல்பாக காட்டி நிற்கும். அந்த உண்மையை அறிந்து இந்த கருவிகளின் வழி பெற்ற அந்த இயல்புகள் என்னுடைய இயல்பு அன்று என திருவருளால் அறிய வேண்டும். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. நம்மறிவால் அறியக்கூடாது, திருவருள் அறிவால் அறிய வேண்டும். அப்படி அறிந்து இந்த இயல்புக்கு வேறாய் பொய்த்தன்மையாக இருக்கக்கூடிய 5 பொறி முதலிய கருவிகளோடு மயங்கி அவற்றின் மயமாக உயிர் இருக்கிறது, இவையெல்லாம் பொய் என்ற உண்மையை அறிய வேண்டும். நான் பட்டினத்தார் இருப்பது பொய் போவது மெய் என்று காட்டினார். வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்றார். தோற்றம் உண்டே மரணம் உண்டு என்று நம்பியார் காட்டியிருக்கிறார். அப்படி அந்த உண்மைத்தன்மை அறிந்தவன் தான் சிவத்தை பொருந்தி நிற்பான். அப்படி சிவத்தை பொருந்தியவன் மீண்டும் அந்த கருவிகளோடு பொருந்த மாட்டான். அப்படி பொருந்தாமைக்கு காரணம் முன்னர் தடைபட்டு அது பொருந்தாமை இருப்பதில் ஒரு உண்மைத்தால் காட்டுகிறார். ஒரு நல்ல நீர் தேக்கம், தண்ணி தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீர் தடையா ஒரு அணை இருக்கிறது. அந்த அணை நீங்கினால் தண்ணி வேகமா போய் கடல் நீர்ல பொருந்திவிடும். கடல் நீர்ல பொருந்திய பிறகு மீண்டும் அது ஆத்துல வாராதே, பின் மீளாதே. அந்த கடலுக்குள் இரண்டரை கலந்து விடுவதை போல ஞான நிட்டையாளர்கள் சிவத்தோடு கலந்து விடுவார்கள். மீண்டும் பொய்யான கருவி கரளங்களால் கூட பெற்ற வாழ்க்கையை அவர்கள் ஒருபோதும் சேரமாட்டார்கள் என்பதை இந்த 289வது பாடல் நமக்கு காட்டுகிறது. இந்த பாடல்ல ஐம்புல வேடரால் அயர்ந்து நிற்கக்கூடிய ஆன்மா, அந்த ஆன்மா வசமாக இருக்கிற துணைவனையும் அறியாது. அப்படி நின்ற உயிர் தான் அந்த கருவிகளோடு வேறாக உள்ளோம் என்கிற உண்மைத்தன்மையை கண்ட பொழுது துணைவனாகிய சிவனோடும் அத்துவித கலப்புற்று மீண்டும் ஐம்புல வேடருடைய வசப்பட்டு வருந்தக்கூடிய நிலையை பெறாது. அதை பரமுத்தியின் இயல்பு என்ற தன்மையை உவமை மூலமாக காட்டுகிறார். ஒன்று, வெண்மையான பளிங்குக்கல்ல பக்கத்துல பல நிறங்களை வைத்தால் அந்த நிறத்தின் தன்மையை தாம் பெற்றிருப்பதை போலவும், இனி அந்த நிறத்தின் வேறாக பளிங்கு இருப்பது என்பதை உணர்வானை போல கருவிகரணங்களின் வேறாக உயிர் உள்ளது என்ற உண்மையை தெரிந்து சத்தாகிய சிவத்தோடு ஒருவன் உண்மைத்தன்மை அறிந்து சேர்ந்தால் அவன் தேக்கி வைத்த நீர் கடலில் கலப்பதை போல சிவத்தோடு சேர்வான். கடலில் சேர்ந்த நீர் கடல் தன்மையை பெறுவதை போல சிவத்தோடு சேர்ந்த ஆன்மா சிவத்தன்மையை பெறும் என்று 2 உபமை இதுல காட்டுகிறார். ஒண்ணு பளிங்குக்கல் பன்னிறம் காட்டுவது, கடல்ல தேக்கிய நீர் காட்டுவது. தேக்கிய நீர் மீளாமல் இருப்பது. இந்த 2 தான் இந்த பாடல சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த வரியாக பார்ப்போம். பன்னிறங்கள் காட்டும் படிகம்
போல் தனக்கு பக்கத்துல படிகை எப்பொழுது வெண்மையாத்தான் இருக்கும். பக்கத்துல என்ன பொருளை வைக்கிறீர்களோ அந்த நிறத்தின் இயல்பை பளிங்குக்கல் தன்னுடைய இயல்பாக காட்டி நிற்கும். இது இந்த ஓம பொதுவான ஓமைங்க. பன்னிறங்கள் அவை காட்டும் படிகம் போல் உள்ளம். உள்ளம் என்பது இங்கு ஆன்மா. பல புலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்திட்டு இந்த தூய்மையான ஆன்மா பல கருவிகளின் இயல்பே தன்னுடைய இயல்பாக காட்டிக்கும். எப்படி படிகம் பக்கத்திலே இருக்கிற நிறத்தை காட்டுகிறது என்பதை நமக்கு தெரிய வருகிறதோ அது போல கருவிகளினோடு சேர்ந்து கருவிகள் இயல்பாக நாம் உள்ளோம் என்பதை ஆன்மா அறிய வேண்டும். இது எத்தனை ஜென்மை எடுத்தா தெரியும்னு தெரியாது. ஆமா, அப்படி பார்த்துட்டு இந்நிறங்கள் என் நிறம் அன்று அன்று என்று இப்படி கருவிகளோடு அழிந்து நிற்கக்கூடிய இந்த இயல்பு என்னுடைய இயல்பு அல்ல, என்னுடைய இயல்பு அல்ல என்றே அது ஆராய வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும். அப்படி தேர்ச்சி பெற்று ஆன்மாவாகிய நம்முடைய சிறப்பு இயல்பு கருவிகரணங்களோடு காணக்கூடிய அந்த அறிவின் வேறு அத சொல்லுகிறார். இந்நிறங்கள் எந்நிறம் அன்று 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 என்று தன் தன் எழில் நிறம் அருளால் கண்டு திருவருளால் அறிய வேண்டும். அப்படி அறிந்த பிறகு இந்நிறத்தின் வேறாய் பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய் பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய். இந்த சிறப்பு இயல்புக்கு வேறாக பொய்த்தன்மையாக தெரியக்கூடிய ஐந்து பொறி அவையாவன காது, தோலு, கண்ணு, நாக்கு, மூக்கு. அந்த ஐந்து பொறி முதலிய கருவிகளோடு ஆன்மா கூடி மயங்கி அவற்றின் வண்ணம் என தன்னை நினைத்திருந்து அந்த இயல்பை பொய் என்று உணர வேண்டும். என்ன தன்மை பாருங்க. பொய்யற்கு பொய்யாயினான் நெஞ்சு கொடுத்து, மெய்யற்கு மெய்யாயினான் பொய்யற்கு பொய்யாய பொய்த்தன்மையான். இதெல்லாம் உமாபதி சிவம் நெஞ்சு கொடுத்து போல காட்டுகிறார். அப்ப இது பொய் என உணர்ந்து பிறகு எதை காண முயல் வேண்டும்? மெய்யை காண முயல வேண்டும். அப்படி மெய்யை பார்த்தவனுக்கு மெய் கண்டான். ஆக பொய்யை பொய் என்று உணர்ந்து உண்மையை அறிந்தவன். கண்டான் என்றால் அறிந்தவன் அர்த்தம். கண்டான் என்பது அறிந்தவன். எதை அறிந்தவன்? மெய்யை அறிந்தவன். சரி, மெய்யை அறியற்கு முன்னால் எதை உணர்ந்தவன்? இது பொய் என்றும் இது மெய் என்றும் அறிந்தவன். அப்படி மெய்யை அறிந்தவன் பொய்யை விட்டவன் சிவத்தினோடு பொருந்திடுவன். மெய்யாகிய சிவத்தோடு பொருந்துவான். அப்ப சிவத்தோடு ஆன்மா பொருந்த வேண்டும் என்று சொன்னால் ஆன்மா என்ன செய்ய வேண்டும்? ஐம்பொறிகளினால் வரக்கூடிய அந்த இயல்பு பொய்யானது, அழியக்கூடியது, நிலையானது இல்லை என்பதை தெரிந்து கொண்டு மெய்யை அறிவால் காண வேண்டும். என்ன அழகான தொடர் பாருங்க. இது அப்படியே எழுதினார் மணிவாசக பெருமான்.
பொய்யெல்லாம் மெய் என்று புணர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான். தையல்ல பெண் அர்த்தம். தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் என கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோதே என்று அருமையாக காட்டுகிறார். எனவே மெய்யை அறிந்தவன்தான் சிவத்தினோடு பொருந்திடுவன். பின்னை போதான். அப்படி சிவத்தோடு பொருந்தியவன் மீண்டும் பொய் என்று சொல்லக்கூடிய கருவிகளோடு ஒருபோதும் போட மாட்டான். போதான் போகலாம். அது எது போல என்றால் முன் நிறை நீர் சிறை முறிய ஒரு தண்ணிய ஒரு பகுதியில தேக்கி வைத்திருக்கிறார்கள். அது சிறை பிரிக்கப்பட்ட தண்ணீர். அந்த சிறையின் மூலம் நீர் நிறைந்திருக்கிறது. அது முறிய அந்த மதகு எடுக்கிற பொழுது அல்லது மடை உடைகிற பொழுது அந்த சிறையில் பட்ட நீர் முடுகி ஓடும். முடுகுதல்னா வேகம்னு அர்த்தம். ரொம்ப வேகமா அது ஓடும். தடை நீங்கிய உடனே அது குறைந்து ஓடி எங்க போய் சேரும்னா முன்னீர் சேர்ந்து, முன்னீர் என்பது கடல் நீர்னு பேர். அந்த கடல் நீரை போய் சேர்ந்து அந்நீராய், அந்த கடல் நீர் என்ன தன்மையில் இருக்கிறதோ அந்த நீராய் பின் நீங்கா மறுபடியும் இந்த நீர் அதுல சேர்ந்து விட்டால் அந்த கடல் நீர் என்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையை பெற்றுவிடும். அந்த முறை போலாகும் என்று இந்த 289வது பாடலில ஆன்மா தனக்கு விளக்கம் செய்வதற்கு இருக்கக்கூடிய கருவிகளின் இயல்பையே தனது இயல்பாக காட்டி நிற்கும் தன்மையை ஆன்மா நல்லோரால் அறிந்து இந்த கருவிகளால் வரக்கூடிய அறிவு உண்மை அறிவல்ல என்று தெரிந்து இந்த கருவிகள் உயிருக்கு வேறானவை என்பதை உணர்ந்து பொய்ப்பொருளாய் இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியது என்று திருவருளால் இவற்றின் உண்மையை அறிந்து கருவிகளால் வரக்கூடிய அறிவை அறிந்தவன் சிவனை அடைவன். அந்த சிவனை அடைந்தவன் மீண்டும் மீளான். அப்படி மீண்டாலும் சிவத்தன்மை உடையவனாக இருப்பான் என்று இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையா காட்டப்படுகிறது. ஆக 3 அதிகரணங்களை நாம் ரொம்ப அருமையாக ஆக நமக்கு 8ஆம் நூற்பாடு தொடங்குகிற பொழுது 8ஆம் நூற்பாடுல அருமையான கருத்தை நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் பிரித்து பிரித்து காட்டினார். அந்த 8ஆம் நூற்பாவில சொல்லப்பட்ட அந்த அதிகரண பிரிவுல ரொம்ப அருமையா நம்முடைய ஆசிரியர் நமக்கு காட்டினார். 8ஆம் நூற்பா 4 கூறுகளை உடையது. அந்த 4 கூறுகளில ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருகுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செலுமே
என்று அந்த 8ஆம் நூற்பா. அந்த நூற்பாவுக்கு அருணந்தி சிவம் மன்னவந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை பற்றி அறியாமல் மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அந்த ஐம்புல வேடரிலே இருந்து பிரித்து பெருமையோடு தானாக்கி வேணுமா போல புண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் கூறும் தொல்லுயிரை மண்ணு குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். இதுதான் 8ஆம் நூற்பாவுக்கு அருளந்தி சிவம் சொன்னது. 253வது பாட்டு. எனவே குருவாக வந்து 4 செயல் செய்வான். 1 மலம் அகற்றுவான், 2 ஐம்புல வேடரிலே இருந்து நீக்குவான், 3 தானாக்குவான். இது அத்துவித நிலை ஆக மலமகற்றியது, பிறகு ஐம்புல வேடரிலே இருந்து நீக்கியது, தான் ஆக்கியது என்கிற பகுதிகளை 289ஆம் பாடல் வரை நாம் சிந்தித்தோம். 253ல சொல்லப்பட்டது. 254ல இருந்து 289 வரை ஆன்மாக்களுக்கு மலமகற்றுவது, ஐம்புல வேடலிலே இருந்து ஆன்மாவை நீக்குவது, பிறகு தான் ஆக்குவது என்கிற பகுதிகளை பலபட நாம் சிந்தித்தோம். இனி 8ஆம் நூற்பாவின் 4ஆம் கூறு மலரடி கீழ் வைப்பன். குருநாதர் என்ன செய்வான்? மலரடி கீழ் வைப்பன். துண்ணிய ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு துயருறும் தொல்லுயிரை மலரடி கீழ் வைப்பன் என்ற 4ஆம் கூரை எஞ்சி 290, 91வது பாடல்ல நமக்கு விளக்கமாக காட்ட இருக்கிறார்கள். எனவே ஆன்மா முதல்வனது சிவஞானந்தத்து அத்துவ நிலையில் ஆன்மாவை தானாக்கி ஆன்மாவை தன்னோடு பிரிப்பின்றி இயைத்து என்றும் நீங்காத நிலையில் சீபாதத்தோடு அணைய வைப்பன். அதை மலரடி கீழ் வைக்கும் இயல்பும் மலரடி கீழ் அணைந்தோருடைய நிலையும் 2ஆக காட்டுகிறார். அந்த 2ஐயும் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இதற்கு உள்ளபடியே அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் உரையாசிரியரையும் நூலாசிரியரையும் உங்களுடைய திருவடிகளையும் அடியேன் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மிக உயர்ந்த கருத்து வேதங்களிலேயும் ஆகமங்களிலேயும் சொல்லக்கூடிய உயர்ந்த கருத்தை எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ தானாக்குகிற நிலையை இன்று நாம் அருள்நந்தியார் பாடலால் படித்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகு நிலையை கொடுத்த புண்ணியம் உங்கள் எல்லோருக்கும் பொருந்தும். உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் சிறமேல் கொண்டு இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய நமः. ஐயா, செம்மை நலம் பாடி நிறைவு பண்ணுங்க ஐயா. ஐயா சிவானந்தியா. சிற்றம்பலம். செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வந்தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மையென கருளியவாறு
ஆர் பெறுவார் அச்சோவே. சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராலினம் வீழ்க தள் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமக்கு திருவடி கொடுங்க. ஐயா சிவாய நம. அருமை. சிவாய நம ஐயா, திருவடிக்கு வணக்கம். ஐயா சிவாய நம ஐயா. உங்களுடைய அருள்தான் ஐயா.